நம்ம இந்த உலகத்துக்கு அடிமைகள் கிடையாது, பாவத்துக்கு அடிமைகள் கிடையாது இல்லைங்களா, உலக உபதேசங்களுக்கு அடிமை கிடையாது. மாறாக எதற்கு நம்ம அடிமை? யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. அவருடைய சத்தியத்திற்கு நம்ம அடிமைன்றத நம்ம உணர்ந்து அதற்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா பவுல் என்ன சொல்றாரு, அதனுடைய முடிவு என்னவா இருக்குமா? நித்திய ஜீவன் இல்லைங்களா. ஆகவே கிறிஸ்து நமக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. ஆகவே அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்ற நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம் தேவனுக்கு அடிமைகளாக இப்பொழுது இருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப அநீதிக்கு அடிமைகள் கிடையாது, மாறாக எதற்கு அடிமையாயிட்டோம்? நீதிக்கு நம்ம அடிமைகளாக ஆகிட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நீதிக்கு அடிமைகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதற்கேற்ற விசுவாச கிரியைகளை செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நிச்சயமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம்.